என் தங்கப்பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது பட்டுவிடும். அப்படி உன் மீது படுகின்ற அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். அம்மாவின் பார்வை உன் மீது படும் பொழுது அதை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உன்னை தொடரப்போகின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் இந்த வராகி என்னுடைய அருளால் உனக்கு நிறைவாக நம்பிக்கையோடு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க போகின்றது. இந்த பஞ்சமி நாளில் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விட மாட்டாய். அம்மாவினுடைய அன்பிற்காக மட்டுமே ஏங்கி நிற்கின்ற என் பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடையக்கூடிய தகுதியை பெற்றவர்கள். எப்பொழுதும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெறுவதற்குரிய நம்பிக்கையை பெற்றவர்கள். அப்பேற்பட்ட என் குழந்தைக்கு இன்று இந்த தாயானவள் தன் கண்களில் படுகிறேன் என்றால் அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். ஒரு நாளும் என் குழந்தை எதற்காகவும் மனம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தது கிடையாது. அதற்கு காரணம் நம் அம்மா நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை நினைத்தும் வருந்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது என்னுடைய குழந்தை அல்லவா. இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை சிந்திப்பதை விட நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தேய் பிறை பஞ்சமியில் இந்த வராகியினுடைய பார்வை உன் மீது விழுகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கென நான் என்ன கொடுக்கிறேனோ, உனக்கென நான் என்ன தருகிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பஞ்சமி நாளில் வராகியினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்ததனால்தானே அம்மாவை தேடி வந்திருக்கின்றாய். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் நன்மையை கொடுப்பேன் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி நீ ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நல்லதொரு மாற்றங்களையும் நல்லதொரு திருப்பங்களையும் நான் என்றென்றும் உன்னுடையதாக மாற்றாமல் விட்டு விடுவேனா? இனி உனக்கு என்ன நடக்கும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து தெரிந்து அதை நான் உன் வாழ்க்கையாக மாற்றிட நிச்சயமாக இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இனி எதற்கும் கலங்காமல் இரு. பஞ்சமி நாளில் வராகி கொடுக்கின்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையின் உச்சகட்ட நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் விட்டு விடுவது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று தள்ளி விடுவதும் கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு கிடைக்கும் வரை அதன் மீது நமக்கு நம்பிக்கை வருவதில்லை. எதுவுமே நம் கைக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் மட்டும்தான் அது உண்மை என்று மாறுகிறதல்லவா. அதனால்தான் உன் தாயானவள் நானும் சொல்கின்றேன், எந்த விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கும் வரை என் பிள்ளை சற்று பொறுமையாக இரு, அவசரப்படாதே. எதுவும் கிடைப்பதற்கு முன்னால் அதை வெளியில் மற்றவர்கள் முன்னிலையில் சொல்லித் திரியாதே. ஏனென்றால் நீ இதை மற்றவர்கள் முன்னிலையில் சொல்ல அது உனக்கு கிடைக்காமல் போகின்ற நேரத்தில் வேண்டும் என்றே உன்னை கேலியும் கிண்டலும் செய்ய இவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். வேண்டும் என்றே உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய துன்பத்தை கொடுத்து விடுவார்கள் என் பிள்ளையே. அதனால்தான் எப்பொழுதுமே நீ இந்த விஷயத்தை தெளிவில் வைத்து கொள்ள வேண்டும். எதையுமே மற்றவர்களிடத்தில் சொல்வதும் மற்றவர்கள் முன்னிலையில் வேண்டும் என்றே அதனை நீ தெரிவித்து விட்டாயானால் அவர்களும் உன்னை சரியான நேரத்தில் பதம் பார்க்க காத்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இன்னல்கள் நடக்கும், எப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடக்கும் என்று சொல்லி அதற்குரிய நேரத்தை தான் அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் மாறி இனி உனக்கான நன்மைகளும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றிகளும் உன் வாழ்க்கையில் குவிய போகின்ற நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்திற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படாதே. அடுத்தவர்கள் இருக்கின்ற நிலை நமக்கு தேவையில்லை. நீயாக இருந்தால் போதும். உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீ செய்தால் போதும். எப்பொழுது நாம் இன்னொருவரை பார்த்து ஏக்கம் கொள்கிறோமோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நாம் தோற்று போகிறோம் என்ற அர்த்தம். அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடியாமல் தவிக்கப் போகிறோம் என்ற அர்த்தம். என் குழந்தையே, யாருக்கு எதை செய்ய முடியுமோ, யாரால் எந்த விஷயத்தை பெற முடியுமோ அந்த விஷயத்திற்காக மட்டுமே ஆசைப்பட்டு முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர, ஆரம்பத்திலேயே உனக்கு முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ அந்த விஷயத்தை பிடித்து எப்பொழுதுமே நீ அதன் பின்னால் செல்ல நினைக்காதே. பாதியில் விடுவதை விட ஆரம்பத்திலேயே அதனை விட்டு விடுவதுதான் நல்லது. அப்படி இல்லை என்றால் அத்தனை நாள் உழைப்பும் அத்தனை நாள் முயற்சியும் உனக்கு கை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு, யாரால் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி நாம் அதனை துணிந்து போராடி வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் உருவாகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாதனைகளை இந்த வாழ்க்கையில் செய்திட நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீயாக இருந்தால் போதும். நீயாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தாலே போதும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும், இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் நிச்சயமாக மிக பெரியதொரு நம்பிக்கையை உன் முன்னால் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, சில நேரம் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை பாடாய்படுத்தி எடுக்கும் பொழுதெல்லாம் அது எப்பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்கும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்து கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுது நல்லதை செய்ய போகிறோம், எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டே இருக்கும். அம்மா என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீ செய்வதை சரியாக செய். அதற்குரிய பலன் உனக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கிடைத்தே தீரும். பலன்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக நீ வேண்டும் என்றே அதற்காக எந்த ஒரு தீய வழியையும் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. தவறான பாதையில் சென்று உனக்கு கிடைக்கின்ற எதுவுமே அது நிலைக்காது. என் குழந்தையே, நீ நினைக்கலாம், நமக்கு தேவை நாம் நினைத்தது தானே, அது எப்படி கிடைத்தால் என்ன என்று. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நீ எந்த வழியில் அதை பெற்றாய் என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்லும் அல்லவா? உன் மனசாட்சியிடம் நீ கேள்வி கேட்டால் அது உன்னிடத்தில் என்ன சொல்லும்? இது சரியான வழியில் வந்தது கிடையாது, இது தவறான வழியில் கிடைத்த வெற்றி. அப்படியானால் உடனே உன்னை நீ மாற்றிக்கொள் என்று அது உனக்கு சொல்லும் அல்லவா? அதுபோன்று தான் ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்று உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியான விஷயங்களுக்காக எல்லா நிலையிலும் தயாராக இருந்து விட்டால் போதும். நான் இருக்கின்ற உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வதும், இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியானதாக நீ பெற்றுக்கொள்வதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. நான் உனக்காக இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையையும் நல்ல விஷயத்தையும் உனக்கு நான் தெரியப்படுத்தி விட்டேன். அப்படியானால் இனி அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும்? எந்த செயலாக இருந்தாலும் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அப்படி உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதன் பிறகு உன்னுடைய விருப்பம். நம்பிக்கை இல்லாத யாரையும் வலுக்கட்டாயப்படுத்துவது கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் யார் உள்ளே வந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கப் போவதும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
நாமாக இந்த வாழ்க்கையின் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு இன்னல்களையும் அடுத்தவர்களுக்கு துன்பங்களையும் கொடுக்க நினைக்கின்றவர்கள் ஒரு பொழுதும் தன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. இன்னொருவரின் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஒருவரால் முடிகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அவர்களை நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இன்னல்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி ஆழ்த்தும். இனி நடப்பது அத்தனையும் உனக்கு எந்நாளும் மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடத்துகிறோம் என்றால் அந்த விஷயம் நமக்கு மிக பெரியதொரு நன்மைகளை கொடுத்தே தீர வேண்டும். அப்படியானால் அதற்கு தகுந்தாற் போல நாம் நம்மை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களிலும் நீ எதையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறாயோ அதையெல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ள நீ எந்த நிலையிலும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு நான் கொடுப்பது உறுதியான பிறகு எதற்காக இத்தனை கவலைகள் தோய்ந்த முகத்தோடு என் முன்னால் வந்து நிற்கிறாய்? என் பிள்ளையே, வருந்த வேண்டாம். நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுக்கப்படும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வு கொடுக்கப்படும். யார் என்ன சொன்னாலும் உடனடியாக கலங்கி விடாதே. உனக்கானவற்றை எல்லாம் இந்த தாயானவள் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிலையில் ஒரு பொழுதும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யார் இருந்து நமக்கு என்ன நடத்துவார்கள், யார் இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுப்பார்கள் என்பதனை எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் சரி அதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு பெருமகிழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கை வெறுமனே உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து விடவில்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு இனி எதை கொடுத்தாலும் அது நம் சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகு. என்ன நடந்தாலும் நாமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் உன் எண்ணமாக இருக்கட்டும். தெய்வம் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நம்ப முடியாத பல நல்ல விஷயங்களும் அந்த சமயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யார் என்ன நினைத்தாலும் சரி, யார் உனக்கு என்ன சொன்னாலும் சரி, இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதும். உன்னுடைய உறுதியும் உன்னுடைய நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த பஞ்சமியில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கு அப்படியே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறாள், எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ எந்நாளும் தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நல்ல வாழ்க்கை உனக்கு கைகூடி வரத் தொடங்கிவிட்டது. இனி என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீயாகவும் இந்த வாழ்க்கை உனதாகவும் மாறப்போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது.
எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கடந்து வாழ்கின்ற உனக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் உனக்கு நல்லதாகவும் இனி எல்லாமும் உனக்கு வாழ்க்கையில் உண்மையுள்ளதாகவும் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.